அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மலக்குமார்களின் துஆவை பெறுவோம். இறைவனின் படைப்புகளில் மிக அற்புதமான படைப்பு மலக்குகளாவார்கள். என்னதான் மனிதன் சிறந்த படைப்பாக இருந்தாலும், சிந்திக்கும் திறன் இருந்தாலும், இறைவனுக்கு மாறு செய்யும் குணம் அவனிடம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் மலக்குமார்கள் இறைவனின் கட்டளையை அப்படியே பின்பற்றி நடப்பவர்கள், இறைவனுக்கு மாறு செய்யவே தெரியாதவர்கள். திருக்குர்ஆனில் இறைவன் இவர்களை பற்றி கூறும்போது, தங்கள் இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என வர்ணிக்கின்றான். இவர்கள் இறைவனின் வேலையாட்கள். இந்த நல்லோர்கள் நமக்காக துஆ செய்தால் எப்படி இருக்கும்? மலக்குகள் நமக்காக துஆ செய்வது சாதாரண விஷயமா? அவர்களின் துஆவில் நாம் இடம்பெறுவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமே. ஏனெனில் இறைவன் நமக்காக துஆ செய்யுமாறு கட்டளையிட்டால் மட்டுமே மலக்குகள் துஆ செய்வார்கள், தாமாக துஆ செய்ய மாட்டார்கள். மலக்குமார்களிடம் நாம் நேரடியாக துஆ செய்ய சொல்லி கேட்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிமுறைகளை கூறி, இவற்றை செய்பவர் மலக்குமார்களின் துஆவை பெறுவார் என்று கூறியிருக்கிறார்கள். மலக்குகளின் துஆவை பெறும் அந்த பாக்கியவான்கள் யார் என்று பார்ப்போம். தர்மம் செய்பவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகிறார்கள். அவ்விருவரில் ஒருவர், அல்லாஹ்வே, தர்மம் செய்வோருக்கு பிரதிபலனை அளித்திடுவாயாக என்று கூறுவார். மற்றொருவர், அல்லாஹ்வே, தர்மம் செய்யாமல் பொருளை தடுத்து வைத்துக் கொள்பவருக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று கூறுவார். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி 1442. தர்மம் செய்பவர் கூட தான் தர்மம் செய்த பிறகு இப்படி ஒரு துஆவை செய்திருக்க மாட்டார். அப்படி ஒரு கருத்தாளமிக்க துஆவை மலக்குகள் தினம் தினம் செய்கிறார்கள். மலக்குமார்களின் துஆவை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தர்மம் செய்பவர் மிக மிக குறைவு என்றே கூற வேண்டும். இக்காலகட்டத்தில் பள்ளிவாசலுக்கு ஒரு மின்விசிறியை அம்பளிப்பு செய்தால் கூட அதில் தனது பெயரை வலுக்கட்டாயமாக பொறித்து விடுகிறார்கள். இன்னார்தான் இதை அன்பளிப்பு செய்தார் என்று முகஸ்துதிக்காகவே இவ்வாறு செய்கிறார்கள். இதை தவிர்த்து தூய எண்ணத்துடன் செய்தால் மட்டுமே மலக்குமார்களின் துஆவை பெற முடியும். தர்மம் என்றவுடன் இது செல்வந்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. தர்மம் செய்யப்படும் பொருள் முக்கியமல்ல, தர்மம் செய்வதே முக்கியம் என்பதால் நம்மால் முடிந்ததை நாம் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்ய முடிந்தும் செய்யாமல் இருப்பவர்கள் மலக்குமார்களின் சாபத்தை அஞ்சிக் கொள்ளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.